Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லைட்ரூம் ரீடச்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான். உங்களோட ஃபோட்டோவை எப்படி ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்குக்கும் அண்டு ரொம்பவே அட்ராக்டிவாக அண்ட் ரொம்பவே க்ரியேட்டிவாக வந்து உங்களோட மொபைல் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் பார்க்கலாம் புது வீடியோ போகிறோமோ ஃபோட்டோகிராஃபிக்கு வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு 4 விதமான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரெண்டாவது கலர் கிரேடிங், மூணாவது எஃபெக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், நாலாவது கலர் டோன். இந்த 4 பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க. லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதாவது சூரியன் போட்ட மாதிரி இந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே எக்ஸ்ப்ளோசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து ஒரு +40 அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட், இதை வந்து ஒரு +10க்கு செட் பண்ணலாம், ரொம்ப வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +30க்கு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு +15. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு சன்லைட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு சன்லைட் ஓவராக வந்து அடிக்கும். இதை நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் சன்லைட்டு சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம ஓரளவுக்கு இன்க்ரீஸே பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து உங்களுக்கு ஷேடோ வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது -15 வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த கலர்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே டெம்பரேச்சர் டின்னு மட்டும் எப்போயுமே ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் மட்டும் எல்லா ஃபோட்டோஸுக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வைப்ரன்ஸ் வந்து ஒரு +8க்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் ஒரு +7. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கலர் வந்து ரொம்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஒரு 7க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு பார்த்ததாலே தெரியும், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக அண்டு லைட் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் வந்து உள்ளே வந்திருக்கு அண்டு கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இங்கே மேலே இருக்க மிக்ஸ் டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் கிட்டே இருக்கும். அந்த 7 கலரில் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரெட் கலர், அது எப்பவுமே மேஜர் ஆப்ஷனல் தான். ரெண்டாவது ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லூமினஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன்னா ஸ்கின் கலர் நல்லா பாருங்கள், ஒரு பிளாக்காக வந்திருக்கு. இதே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒயிட்டாக வந்து வந்திருக்கு. இது டிக்ரீஸ் அண்ட் இது இன்க்ரீஸ். உங்களுக்கு கலர் டோன், அதாவது ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஆரஞ்சில் லூமினஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரீன் எது கிளிக் பண்ண சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஓவராலாக இங்கே வந்து க்ரீன் தான் வந்து மெஜாரிட்டி கலர். பார்த்தாலே தெரியும், அண்ணா உட்காண்ட்ருக்க எல்லா இடமும் வந்து க்ரீன் கலர் தான் அண்டு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதும் க்ரீன் கலர் தான். ஸோ க்ரீன் கலரில் வந்து யூஜை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 60க்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே,
இதை நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சேச்சுரேஷன் வந்தால் முடியும். ஏன்னா சேச்சுரேஷன் தான் உங்களுக்கு வந்து லைட்டை வந்து கம்மியாக இல்லை அதிகமாக வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீனுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 28க்கு வந்து செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லோ கலர் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து அந்த மண் கலர் வந்து தெரியும். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், பார்த்தாலே தெரியும் போயிடுச்சு. அதை நான் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக வந்து அந்த இடத்துல ஒரு கலர் டோன் வந்து, அதாவது ஒரு சாண்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு டோன் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ண சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேச்சுரேஷன் தேவைப்படும். ஸோ சேச்சுரேஷன் +37 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லூமினஸ் வந்து தேவைப்படும். லூமினன்ஸ் என்னென்னா பேசிக்காக சொல்லிடுறேன். லூமினன்ஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து ரொம்ப வீய ஆரம்பிச்சிடும். இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ நான் இந்த வீடியோக்கு வந்து இந்த ஃபோட்டோக்கு வந்து நான் லூமினஸ் 26 வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து இருக்க 4 கலர் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் கலர் தான். அதாவது ஸ்கை ப்ளூ, பிங்க்கு, கிரே அண்டு பிங்க், இந்த 4 கலரும் ஆப்ஷனல் கலர் தான். ஏன் ஆப்ஷனல் கலர் சொல்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட கலர் வந்து உங்களோட ஃபோட்டோவில் இருந்தால் மட்டும்தான் அந்த கலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குறிப்பிட்ட கலர் வந்து இல்லைனா கூட பரவாயில்ல, யூஜை மட்டும் மேக்ஸிமம் ஒரு 10க்கு வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கலர் வந்து இல்லைனா கூட அந்த கலரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேவை வந்து சேம் அதே மாதிரி ஒரு 10 செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ 10. சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு இருக்க 3 கலர் கொடுத்துட்டீங்க, சென்டராக இருக்க அந்த ப்ளூ கலரை விட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள் இந்த ப்ளூ கலரை. இந்த ப்ளூ கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர் பக்கத்தில் இருக்கிறது ஸ்கை ப்ளூ, அதை பார்க்காதீங்க, இந்த கலரை பாருங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இதை டிக்ரீஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நான் திரும்ப வந்து நார்மலாக எடுத்துகிட்டு வரேன். இப்போது நார்மல் கலர். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு பிங்க் கலராக வரும். ஸோ நான் இதை டிக்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலராக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் அதை ஏன் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்க அந்த ஸ்கை ப்ளூ அண்டு பின்னாடி இருக்க கிரே, இந்த 3 கலர் வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லூமினஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லூமினஸ் வந்து ஒரு +41. எதுக்கு இது லூமினஸ் மட்டும் கொடுக்க சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க. லூமினஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ லூமினஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டூலை வச்சு ரொம்பவே வந்து ஃபோட்டோவை கொஞ்சம் ப்ரைட்டாகவும் ரொம்ப லுக்காகவும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் முடியல. 3வது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். கீழே இருக்க அந்த எஃபெக்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த எஃபெக்ட்ஸ் ஐக்கான் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர், கிளாரிட்டி, டென்சிட்டி, விண்டேஜ், இந்த 4ம் பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும். டெக்ஸ்சர் பேஸ் பண்ணிங்கன்னா, அதாவது டெக்ஸ்சர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் இருக்க சின்ன சின்ன டாட்டு கூட ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக தெரியும். இது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபோட்டோ வந்து அடிக்கிற மாதிரி ஆகிடும், பார்த்தாலே தெரியும். டிக்ரீஸ் பண்ணாலும் பிரச்சனை தான். ஸோ இது மெஜாரிட்டியாக ஒரு 10க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாரிட்டி வந்து அதே சேம் தான். உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி உடையும். ரொம்ப வந்து டார்க் ஆகிட்டு ஸ்கின் டோன்லாம் ரொம்ப வந்து தெளிவாக காட்டும். அதே வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பிளர் ஆகிடும். ஸோ இதையும் மேக்ஸிமம் ப்ளஸ்ஸில் அண்டு கம்மியாக செட் பண்ணலாம். ஒரு 10 இதில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விண்டேஜ் வந்து ஒரு மேஜர் ரோல். ஏன் கேட்டிங்கன்னா எல்லா இமேஜில் வந்து இதே மாதிரி விண்டேஜ் வரவே வராது. ஸோ உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி விண்டேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. பேசிக்காக விண்டேஜ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்டேஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் டோன் வந்து ரவுண்டாக இருக்கும். அது நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் டோனில் இருக்கும்.
விண்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டும், பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், அதனால தான் விண்டேஜ். ஸோ நான் இந்த இமேஜுக்கு விண்டேஜ் மட்டும் ஒரு 40 ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணுறேன். ஓகே, மற்ற எதையும் நீங்கள் தொட தேவையில்ல. உங்களுக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது தான். மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு கேட்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபெதர் ரவுண்ட்னஸும் சேம் அதே மாதிரி தான், சேம் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ நான் அதை எதையும் டச் பண்ணல, அதை வந்து பேக் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் வந்து இந்த முக்கோண ஆப்ஷன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஷார்ப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஷார்ப்பிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கெல்லாம் ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக வந்து எடுத்து கொடுத்துரும். ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சின்ன சின்ன பார்ட்டு கூட ரொம்பவே ஷார்ப்பாக வந்து ஆக்கி விட்ரும். ஸோ இதை மேக்ஸிமம் வந்து டச் பண்ணாதீங்க. கீழே இருக்க நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கா, அதை மட்டும் டச் பண்ணுங்கள். நாய்ஸ் ரெடக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து பார்த்துங்க, இது பிஃபோர். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது ஆஃப்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நான் கம்மி பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து அங்கங்கே உடஞ்சிருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இல்லை. இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து வந்திருக்கு. இது ஒரு பேசிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு 30 ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியமான மேஜர் ரோல். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் இருக்க கலர்ஸை வந்து எங்கேயாவது உடஞ்சா இல்லை எங்கேயாவது கொஞ்சம் கலர் வந்து டாட்டாக வந்ததுன்னா இது வந்து சரி பண்ணி விட்டுரும். ஸோ இதை வந்து ஒரு ஹை ரேஞ்சில் செட் பண்ணுங்கள். நான் இந்த இமேஜுக்கு ஒரு 80க்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓவராலாக பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டீட்டெயில்ஸ் ஐக்கானை எதுவும் பண்ணாதீங்க. கீழே இருக்க ஸ்மூத்னஸ் ஐக்கானை மட்டும் ஒரு 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓகே, நம்ம நாளாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் டோன். கலர் டோன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதாவது இந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் கர்வ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மொத்தம் 4 விதமான கலர் வந்து கொடுத்துருக்கோம். நான் இப்போ ஒயிட் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்க கலர் அதே மாதிரி தான். ஸோ ஒயிட்டை மட்டும் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் ஓவர் ஆகிரும், டிக்ரீஸ் பண்ணும்போது சுத்தமாக கலர் கம்மியாயிடும். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணல. இந்த கிராஃபு அதுவும் இந்த ஒயிட்டை எதுக்கு டச் பண்ண சொன்னோன்னு நினச்சிங்கன்னா, ஒயிட்டை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லுக்காக அண்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் ஒயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்பவே ஈஸியான அண்டு ரொம்ப சிம்பிளான ஒரு 4 விதமான டிப்ஸை வச்சு நம்ம ரொம்ப க்ரியேட்டிவான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ எனக்கு இந்த க்ரீன் கலர் பிடிக்கல, நான் எனக்கு எல்லோ கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த லைட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மிக்ஸு டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் சொன்னது பேசிக்ஸு. இதில் நீங்கள் வேறு கலர் வேணால் கூட கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு எல்லோ பிடிக்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பிங்க்கு இல்லை ஐ மீன் ஒரு ஆரஞ்சு கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மைனஸில் கொடுத்ததை ப்ளஸில் கொடுங்க. இப்போ ஒரு எல்லோ கலர் டோனுக்கு வந்திருக்கு. இது நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டோன், க்ரீன் கலர் டோனில் இருந்து ஒரு ஆரஞ்சு கலர் டோனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு க்ரீன் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சொல்லி தரதுனால. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க.
ஓகே, இன்றைக்கி பார்த்து அந்த 4 டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைட்ரூம் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. மேலே வந்து கார்டில் வந்து ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், இப்போ வந்திருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான். ஒரு வாட்டியாவது போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்டு ஃபைனலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. பாய் பாய். பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறேங்க. டாட்டா. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க.